வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க கடற்கடன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஜிஐ. ஸோ பிஜிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் கிரேடிங் இண்டெக்ஸ். ஸோ ஸ்கூல்ஸு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத கிரேட் பண்ணுற இண்டெக்ஸ் தான். ஸோ இதில் 2 இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கிரேடிங் இண்டெக்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எந்த அகாடமிக் இயருக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 2025 to 26 அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து கவர்மெண்ட்ஸு எல்லா ஸ்கூல்ஸும் வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கிட்டு இருக்கோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னாலுமே எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்க யாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கல. ஸோ அதாவது இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை விட இந்த கிரேடிங் சிஸ்டத்தில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரேடை வந்து யாருமே வாங்கலை, எந்த ஸ்டேட்டும் வாங்கலை, எந்த யூனியன் டெரிட்டரியும் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எந்த வருஷத்தை வந்து பேஸ்லைன் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா 2017 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ் இயராக வச்சுருக்காங்க. அதனால் பேஸ் இயர் அப்படின்னா ஸோ அந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணி தான் வளர்ந்துருக்கா கீழே போயிருக்கா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 2017 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம், இந்த இண்டெக்ஸ் படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 70 இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ 70 இண்டிகேட்டர்ஸ் வச்சு அது மொத்தத்துக்கும் 70 இண்டிகேட்டர்ஸுக்கும் மார்க் போட்டால் 1000 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மொத்த ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கோ யூனியன் டெரிட்டரிக்கோ வெயிட்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்க. 70 இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்கூல்ஸ் வந்து 2 குரூப்பாக வந்து இப்போ செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அவுட்கம், ஸோ இன்னொன்று கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அது என்னென்ன அவுட்கம் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ அந்த ஸ்கூல் இருக்குன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி தான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸையுமே இந்த சேம் பெர்ஃபார்மன்ஸ், இந்த 70 இண்டிகேட்டர் 1000 பாயிண்ட்ஸில் வந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டும் எந்த டெரிட்டரியும் சொல்லிக்கிற அளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிரேடை தொட்டதே இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன, சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர்னா என்னென்னு படிச்சிருக்கோம், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அவங்களோட ஐஐசிடி. ஸோ அப்படின்னா என்ன, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபுல்லாக டெவலப் பண்ணப்பட்ட க்ரீன் ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்றத ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் ரெஃப்ரிஜரண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HFO 1234YF. ஸோ HFO அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைட்ரோஃப்ளூரோலினின் லிஃபின்ஸ். ஸோ ஹைட்ரோஃப்ளூரோலிஃபின்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இப்போ ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போதைக்கு ஃப்ரிட்ஜஸ் எல்லாம், அதாவது ஃப்ரிட்ஜுன்னு இல்லை, எல்லா கூலிங் ரிலேட்டடாக உள்ள எல்லா ஃப்ரிட்ஜு ஏசி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லப்படுற ஹெச்எஃப்சிஸை தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹெச்எஃப்சி ரிலீஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவனுங்க குளோபல் லெவலில் குளோபல் வார்மிங் க்ராஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான கேஸ். ஸோ இதுக்கு குளோபல் வார்மிங் கிரியேட் ஆகிறதுக்கு என்னதான் இண்டஸ்ட்ரீஸை நம்ம குறை சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு ஏசி மாதிரி கூலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸான ஹெச்எஃப்சிஸும் முக்கியமான பங்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக இந்த சிஎஸ்ஐஆரோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஹெச்எஃப் சோர்ஸ் ஹைட்ரோஃப்ளூரோ லிஃபின். ஸோ இதோட HFO 123YF. ஸோ இதுதான் அதோட வேரியன்ட். ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு க்ரீன் ரெஃப்ரிஜரண்ட்டாக இருக்க போது. இது குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஜூலை 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிஎஸ்ஐஆரோட இந்த HFC இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. அதே மாதிரி சிஎஸ்ஐஆரோட நிறையா திங்ஸ் இருப்பாங்க இல்லையா,
ஸோ சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மைனிங் அண்ட் ஃபியூவல் ரிசர்ச். ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மைனிங் அண்ட் ஃபியூவல் ரிசர்ச். ஸோ இவங்க என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சால்ட்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா சால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அல்கல் லிக்விட் ட்ரீ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு லிக்விட் ட்ரீ. அது என்னப்பா லிக்விட் ட்ரீ அப்படின்னா இது ஒரு மைக்ரோ ஆல்கே. ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ ஆல்கே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடம் அந்த மைக்ரோ ஆல்கே இருக்க இடத்துல இருக்க ஹைலி டென்ஸ்லி பொல்யூட்டடான ஏரை கூட இது என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணும். ஸோ இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா மைக்ரோ ஆல்கேயை? ஸோ இந்த மைக்ரோ ஆல்கே பேர் வந்து என்ன அப்படின்னா மொபைல் லிக்விட் ட்ரீ. ஏன் அப்படின்னா இது மைக்ரோ ஆல்கே ஒரு சின்ன லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது யாரை பியூரிஃபை பண்ணுறதுனால ட்ரீ இது எங்கேனாலும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால இதோட பேர் மொபைல் லிக்விட் ட்ரீ. இதுக்கு ஆக்சுவலாக என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சால்ட்னா என்ன, ஸ்மார்ட் அல்கல் லிக்விட் ட்ரீ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கா சிஎஸ்ஐஆரோட சிஐஎம்எஃப்ஆர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஐஎம்எஃப்ஆர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டன்ட் வாங்கப்பட்ட சால்ட்டு. ஸோ இந்த சால்ட்டை எங்கெல்லாம் இப்போ வந்து சால்ட்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கொண்டு வந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ஸ்ரிகாருலி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க நார்த்தன் கோல்ட்ஃபீல்ட் லிமிடெட்ல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைனிங் அண்ட் ஃபியூவல் ரிசர்ச். ஸோ அது எங்கே இருக்குது, தன்பாத் ஜார்க்கண்டில் இருக்கு. ஸோ அங்கேயும் இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அங்கேயும் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நார்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லிக்விட் ட்ரீ வந்து ஒரு ஃபோட்டோ பயோ ரியாக்டராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இது மைக்ரோ ஆல்கே யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதனால டஸ்ட்டு கூட ரிடியூஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதானி டிஃபென்ஸ். ஸோ அதானி டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 2500 கோடி. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் ஒரு மிசைல் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸை வந்து கொண்டு வரலாம். ஸோ எஸ்பெஷலி மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு ஊர். ஸோ அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னா சிவ்புரி அப்படின்னு ஒரு ஊர். ஸோ இந்த ஊரில் ஒரு சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் மிசைல் எக்கோசிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது மிசைல் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸை வந்து எங்கே வைக்க போகிறாங்க, மத்திய பிரதேசில் சிவ்புரியில் வைக்க போகிறாங்க. யார் வைக்க போகிறாங்க, அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து வைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2500 கோடி. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் சவுத் ஏசியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் மிசைல் எக்கோசிஸ்டமாக வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. இந்த இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து யார் லை பண்ணா அப்படின்னா சிஎம் ஆஃப் மத்திய பிரதேஷ். சிஎம் ஆஃப் மத்திய பிரதேஷ் யார், மோகன் யாதவ். ஸோ அவர் கூட இன்னொருத்தர் சேர்ந்துக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓசி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனோட யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா. ஸோ அவங்களும் சேர்ந்து இதை வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து லை பண்ணிட்டாங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதுதான் இந்தியாவுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ்குள்ளே வருது அப்படின்னா இவங்க தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இந்த தடவை எந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காரு. ஸோ எத்தனை நாள், 3 நாள், ஜூலை 6 ஜூலை 8 வரைக்கும் போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் எங்கள் ஊருக்கு வாங்கலேன் அப்படி கூப்பிட்டுருக்காரு. சரி, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பேர் என்ன? ஸோ இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் கூப்பிட்டு தான் அந்த ஊருக்கு போனார். ஸோ இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பேர் பிரபோவோ சுபியான்டோ. ஸோ இதுதான் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பேர். ஸோ இவர் கூப்பிட்டாருன்னா நம்ம ஆள் வந்து 3 நாள் அங்கே போயிருக்காரு, ஜூலை 6 8 வரைக்கும். ஸோ அங்கே போய் வழக்கமெல்லாம் என்ன பைலேட்ரல் டாய்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன்ஸுக்காண்டி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் நரேந்திர மோடி தான் என்ன அப்படின்னா அவங்களோட இந்தோனேஷியன் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஊரில் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்தோனேஷியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இந்தோனேஷியாவோட பார்லிமெண்ட்டில் இவர் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தோனேஷியன் பார்லிமெண்ட் பேர் என்ன? இந்தோனேஷியாவோட பார்லிமெண்ட் பேர் என்ன அப்படின்னா தேவன் பெர்வாக்கிலன் ராக்யாட் அப்படின்றதான் இந்தோனேஷியன் பார்லிமெண்ட்டோட பேர். ஸோ ஈஸியாக வந்து டிபிஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவோட கேபிட்டலான ஜகார்ட்டாவில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா மிஷன் கங்கா மகாகம் விஷன் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்டிசிபேஷனில் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. எந்த கோயில் அப்படின்னா பரம்பனன் டெம்பிளுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்க ஜாவா அப்படின்ற ஐலாண்டில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு யுனெஸ்கோ சைட்டு. சரியா? ஸோ இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு வந்து இவர் வந்து போயிருக்காரு. இதோட ரீஸ்டரேஷனுக்கு வந்து இனாகிரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சாரி இந்த பரகரன் டெம்பிள் வந்து ஓகே. ஸோ நம்மளால் போயிட்டு யுனெஸ்கோவில் இருக்க ஜாவாவில் இருக்க பரம்பனன் டெம்பிளுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே என்ன இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பரபனன் டெம்பிளோட காம்ப்ளெக்ஸ் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து லீட் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ எங்கே நம்ம பிரைம் மினிஸ்டர் போனாலும் மனுஷன் சும்மாலாம் வர மாட்டார். தாறுமாறாக நிறையா எம்ஓயு சைன் பண்ணிட்டு தான் வருவார். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 14 எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 14 எம்ஓயு அதுக்கப்புறம் ஒரு 6 கீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6 கீ அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக், எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல் அண்ட் கல்ச்சரல் கோஆப்ரேஷனில் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ மொத்தம் 20 திங்கு, 14 எம்ஓயு, 6 அனௌன்ஸ்மெண்ட்டு மனுஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு. சரி, வேற எங்கே போனாலும் எங்கே போனாலும் இவருக்கு ஒரு மெடல் ஆஃப் ஹானர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தோனேஷியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்டாங் ஆதிபூர்ணா ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு அவார்டை வந்து இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெடல் ஆஃப் ஹானர்னு சொல்லுவாங்க. இந்தோனேஷியாவில் இருக்க ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான். ஸோ அடுத்து சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொன்னோன்னா என்ன நினச்சோம்? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தான் நினச்சோம். ஸோ இங்கே வந்து அவங்க இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த சிஆர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் ஸ்டடீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த சிஎஸ்ஐஆர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானஸ் நேஷனல் அகாடமி கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மானஸ் நேஷனல் அகாடமி கூட கோஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸ் வந்து அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மானஸ் அண்ட் மகாபாரதா அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் வந்து இதை வந்து நிறுவுறாங்க. ஓகே. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிவிலைசேஷன் ஸ்டடீஸை வந்து எங்கே வைக்கிறாங்க? கிர்ஜிகிஸ்தான் வைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இல்லை, கிர்ஜிகிஸ்தானில் இருக்க பிஷ்கெக் அப்படின்ற இடத்துல இந்த மானஸ் அண்ட் மகாபாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ வந்து இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா கிர்ஜிகிஸ்தானுக்கு வந்து இந்தியன் டெலிகேட்ஸ் வந்து ஜூலை 4 to 7 வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மானஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிர்ஜிகிஸ்தானில் இருக்க ஒவ்வொரு எபிக்ஸ். ஸோ அதை வந்து சொல்கிறதும். ஸோ அதுக்கப்புறம் மகாபாரதன்றது நமக்கு தெரிஞ்ச மகாபாரதா வருது. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மானஸ் நேஷனல் அகாடமி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிஷ்கெக்கில் வந்து இருக்குது, கிர்ஜிகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த நாட்டில் அவங்களோட ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், கல்ச்சரால்
அதோட எபிக்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ரீமியரான இன்ஸ்டியூட் தான் இந்த மாடர்ஸ் நேஷனல் அகாடமி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கிர்கிஸ்தானில் பைசெக்கில் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸ் மானஸ் அண்ட் மகாபாரதா அப்படின்றத வந்து யார் நிறுவியிருக்கா? சிஎஸ்ஐஆர், சென்ட்ரல் ஃபார் ஸ்டடீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்களும் மாடர்ஸ் நேஷனல் அகாடமியும் சேர்ந்து நிறுவியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களோட ஃபுல்லாக இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க வந்து ஓன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்சூரர். ஸோ இந்த இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ இவங்கள கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி வந்து வாங்க போகுது. ரைட்டா? இவங்களோட 100% சார்ஜுமே வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனியால் டைரெக்டாக இந்தியாவில் ஒரு ஃபுல்லான இன்சூரன்ஸ் கம்பெனியாக ரன் பண்ண முடியாது, குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்த்தோம்? இல்லை, எந்த ஃபாரின் கம்பெனி வேணால் இந்தியாவில் இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாக ஃபுல்லாக ரன் பண்ணலாம். இதில் வந்து எல்ஐசியோட ஸ்டாக்கை மட்டும் 20% மேலே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள வரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. மற்றபடி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தாராளமாக 100% வரைக்கும் எஃப்டிஐ இறக்கலாம், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 100% ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஓனர்ஷிப் வந்து யார் ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வராங்க அப்படின்னா எவியா. ஸோ எவியா பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் இன்சூரன்ஸ் டு ஃபுல்லி ஓன் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட்னு ஒன்று இருக்குது. ஸோ எவியா இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது, எவியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த எவியாவில் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எவியா பிஎல்சி வந்து இந்த எவியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெடில் இதுக்கு முன்னாடி 74% ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக நீங்கள் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் அலோவ் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 26% இவங்களே வாங்கி 100% ஏவியா பிஎல்சி வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஏவியா லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து வாங்கிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து டாபர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கூட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யார்? எவியா பிஎல்சியும் டாபர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் இது பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களே அந்த ஸ்டாக்கை வாங்கி இவங்களே இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமாக டாபர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இல்லைப்பா நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எவியா வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001 வந்து டாபர் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பு ப்ளஸ் வந்து இந்த அவியா பிஎல்சி 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சது தான். ஸோ அப்போ 49% வந்து எவியா வந்து வச்சுருந்தாங்க, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜூலை 2026. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமி இன் கிராஸ் கரண்ட்ஸ் ஆஃப் வார் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ரிப்போர்ட் இது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 27 அவங்க வந்து எவ்வளோவா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6.4% வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 27 வந்து 6.4 இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.7% சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் இயர் 6ன்னு போட்டுருக்கேன். ஃபினான்ஷியல் இயர் 28 இவங்க வந்து 6.7% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏடிபின்னா என்னது? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபோர்காஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட ஃபோர்காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்களோ அதை விட வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபோர்காஸ்ட் வந்து 6.9% வந்து சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோட ஜிடிபி
ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு வந்து அவங்க வந்து 6.9 சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை அவங்களோட இன்ஃப்ளமேஷன்லாம் நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 6.6% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 28க்கு எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7.3%. ஸோ அது என்ன இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஏடிபி வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ளமேஷன் வந்து இதுக்கு முன்னாடி 4.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை 5.2% இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபினான்ஷியல் இயர் 28ல் எவ்வளோ இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அப்போ 4% வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இந்தியாவோட லெஜெண்டரியான ஒரு டென்னிஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லியாண்டர் பீஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏஷியன் டென்னிஸ் ஃபெடரேஷனோட பிளேயர் அம்பாசிடராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து 2021 வந்து டென்னிஸில் வந்து ரிட்டையர்ட் ஆனார். இப்போ அவர் வந்து பிளேயர் அம்பாசிடராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? ஓகே. ஸோ இவர் வந்து அர்ஜுனா அவார்டு, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ. ஸோ இவங்க வந்து பினக்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட்டோட டெஸ்டிங்கை வந்து ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூசர் ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 கிலோமீட்டர் கெப்பாசிட்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்க சண்டிப்பூரில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இஸ்ரோவோட இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அங்கே வச்சு தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ட்ரையலை வந்து கோஆர்டினேட் பண்ணது வந்து டிஆர்டிஓவோட ஐடிஆர். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணது டிஆர்டிஓ. ஸோ அவங்களோட இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் PXE இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸாக்ட் ப்ரிசிஷனில் வந்து எப்படி தான் இந்த பாத்தில் போகணும் அப்படின்னு இவங்க எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரிடிக்டட் பாத்லேயே போயிட்டு இது வந்து செம்மையாக ப்ராப்பராக வந்து இந்த ராக்கெட் வந்து அட்டாக் பண்ணிச்சு. ரைட்டா? ஓகே. ஸோ இந்த பினக்கா LRG அப்படின்னா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட்டை வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அம்ரத் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பூனே அவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா ஹை எனர்ஜி மினரல்ஸ் ரிசர்ச் லெபார்டரி கூட சேர்ந்து. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டிஆர்டிஎல் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் சென்டர் இன்ட்ராக்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நேற்றே பார்த்தது தான். ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேராஷூட் ஏர்ட்ராப் டெஸ்ட் வந்து ககன்யான் நேற்று வந்து ஒரு ககன்யான் ரிலேட்டடாக ஒரு ராக்கெட்டை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பேராஷூட்டோட. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இஸ்ரோ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் டெஸ்ட் ஃபார் சால் மோட்டார்ஸை வந்து பண்ணாங்க. இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சு பண்ணாங்க. ஸோ இதுவும் எதுக்கு ககன்யானோட மிஷனுக்கு தான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ககன்யான் மிஷனோட மெயின் பேராஷூட்டை ஏர்ட்ராப் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இஸ்ரோ வந்து ககன்யானோட பேராஷூட்டோட மெயின் ஏர்ட்ராப் டெஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை எதில் இந்த மெயின் பேராஷூட் டெஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் லோட் கண்டிஷன் வித் ஃபர்ஸ்ட் அன்க்ரூடு G1 மிஷனுக்கு வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் லோடை வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா IMAT-05. ஸோ IMAT-05 அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் மெயின் பேராஷூட் ஏர்ட்ராப் டெஸ்ட் 05. ஸோ இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது யாருக்காண்டி அப்படின்னா ககன்யானுக்காண்டி. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்க ஷியோபூர் அப்படின்ற இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ட்ராப் ஜோனில் வச்சு இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பேலோட வந்து இது அதாவது ககன்யானோட சிமுலேட்டர் பேலோட வந்து 2.5 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது நம்ம தரையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 2.5 கிலோமீட்டர் மேலேருந்து இதை வந்து லான்ச் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்குது. இஸ்ரோவோட கரண்ட் சேர்மேன் பேர் என்ன? வி நாராயணன். இஸ்ரோ எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டுச்சு? இஸ்ரோ வந்து ஒரு நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆகஸ்ட் 15, 1969 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவோட 98வது கிராண்ட் மாஸ்டரா யார் வந்து ஆறாங்க அப்படின்னா அஸ்வந்த் எஸ். ஓகேவா? ஸோ இவர் வந்து கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியை சேர்ந்த இந்த அஸ்வந்த் எஸ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 98வது கிராண்ட் மாஸ்டர் ஆறாரு. எங்கே வச்சு இந்த பட்டம் வந்து அவர் வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூனே இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ரோபின் டோர்னமெண்ட் வந்து நடக்குது. எங்கே நடக்குது? பூனேல நடக்குது. ஸோ பூனே மகாராஷ்டிராவில் இருக்க முன்வா அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. ஸோ அங்கே அவர் வந்து இதை வின் பண்ணி 98th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து ஆறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா F1 பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெராரியோட சார்லஸ் லெசருக்கு வந்து வின் பண்ணுறாரு. ஸோ இது எவர் யாருக்காண்டி? ஃபெராரியோட பர்சன். ஸோ இவங்க வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தெலுங்கானா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஸோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து 8வது தடவையாக நடக்க போகுது. ஸோ இந்த தடவை இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸோட ஹோஸ்ட் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். யார்? மனுஷ் மண்டாவியா. ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இந்த வருஷம் இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும்? தெலுங்கானாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 7th கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து இந்த எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீகாரில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து 2025 வந்து பீகாரில் நடந்துச்சு. ஸோ அதில் ஓவரால் சாம்பியன்ஷிப் யார் வாங்கினா அப்படின்னா மகாராஷ்டிரா வாங்கிச்சு. 2nd பிளேஸில் ஹரியானா, 3rd பிளேஸில் ராஜஸ்தான் வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 8000 அத்லெட்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கேலோ இந்தியா வந்து 2018 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. யாரால? இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸால் 2018 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு கேம்ஸ் தான் இது. ஓகேவா? கேம்ஸ் மீன்ஸ் ஒரு டோர்னமெண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ இதில் கிட்டத்தட்ட 8000 அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அத்லெட்டிக் திங்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா ஓப்பன் ஐ 24/7 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், தேங்க்யூ.